கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி காட்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இந்த காணொளி காட்சிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வெற்றியின் 6வது தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். நவிங் த டர்ம், காலத்தை அறிதல். காலத்தை அறிந்தால் வெற்றியின் படிக்கு நாம் கடந்து செல்லலாம். காலத்தை அறிய வேண்டும். இதற்கான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாவீரன் நெப்போலியன் ரஷ்யாவின் மீது படையெடுக்க போன போது அங்கே மாஸ்கோ நகரமே வெறிச்சோடி காணப்பட்டது. அங்கே ரஷ்யர்கள் இல்லை. அவன் காத்திருந்தான், ரஷ்யர்களுடைய வருகைக்காக காத்திருந்தான். ஆனால் வந்தது ரஷ்யர்கள் அல்ல, குளிர்காலம். 6 லட்சம் பேரோடு மாஸ்கோவுக்கு சென்ற நெப்போலியன் வெறும் 20,000 பேரோடு தான் அவன் மீண்டுமாக பாரிஸுக்கு கடந்து சென்றான். மிகப்பெரிய தோல்வியை அவனுக்கு அந்த காலம் கொடுத்தது. எவ்வளவு நஷ்டம்! காலத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக சொல்கிறேன், நஷ்டம் அடையவே மாட்டீர்கள். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. To everything there is a season and a time to every purpose under heaven. நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலத்தை அறியாமல் அதை விரயமாக்கியவர்கள் வெற்றியை அடைந்ததாக சரித்திரமே இல்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்மை உணர்த்துகிறது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டிய ஒன்று காலம். அதை தவறவிட்டால் வெற்றியின் உயரத்திற்கு நம்மால் செல்ல முடியாது. நாம் தாவீதை பற்றி தியானித்து வருகிறோம். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளுகிற அந்த சம்பவத்தை தியானித்து வருகிறோம். அதில் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அங்கே 28வது வசனத்தில் தாவீதின் சகோதரர்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், நீ இங்கே வந்தது என்ன? அந்த கேள்விக்கு நாம இருந்திருந்தால் நாம் என்ன பதில் சொல்லி இருப்போம்? சும்மா வந்தேன், வேடிக்கை பார்க்க வந்தேன், என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன். தாவீது அப்படி பதில் சொல்லவில்லை. தன் காலத்தை அறிந்திருந்தான். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அவன் அங்கே போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அறிந்திருந்தான். அந்த காலம் அவனுடைய காலம் என்பதை அறிந்திருந்தான். இன்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலத்தை பிரயோஜனப்படுத்தினவர்களே வெற்றியின் உயரத்திற்கு கடந்து சென்றார்கள். காலத்தை தவற விட்டவர்கள் ஒரு நாளும் வெற்றிப்படியில் ஏறினதே இல்லை. எஸ்தர் ராஜாத்தின் இடத்தில் வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெக்காய் சொன்னான், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்திலிருந்து எழும்பும் என்று சொன்னான். அதை உணர்ந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தினதை வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள். அதுவே வெற்றியின் ஃபார்முலா, சூத்திரம். ஒரு வெற்றியின் சூத்திரமே காலம்தான். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், காலத்தே பயிர் செய். காலத்தை தவறவிட்டால் பயிர் செய்ய முடியாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இவைகள் எல்லாம் காலத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய காலத்தை நீங்கள் தவறவிட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் ஒரு இடத்தில் கூட வெற்றியை அடையவே முடியாது. தயவு செய்து சொல்லுகிறேன், காலத்தை, நாட்களை பிரயோஜனப்படுத்த பழகுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனத்தில் நம்முடைய தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லும்போது, சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிறார். அந்தந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறினால் தேவனுடைய திட்டங்களை நாம் செய்ய மறந்து விடுகிறோம். ஒவ்வொருவரும் பிறக்கிற போதே தேவன் ஒரு நோக்கத்திற்காக அவர்களை உண்டாக்குகிறார். அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அவர்களுக்கு தேவன் முன்குறித்திருக்கிறார். அவர்கள் தங்கள் காலங்களை அதை செய்யாமல் கடத்துகிற போது தேவன் வேறு ஒருவரை கொண்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி விடுகிறார். இவர்களோ நஷ்டத்தை அடைகிறார்கள்.
சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது, நீதிமான் தன் காலத்துக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறவன். நம்ம காலத்துக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும். காலத்தை தவற விட்டு நான் கனி கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் ஒன்று அந்த கனி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும், இல்லை என்றால் நிச்சயமாக நம்மால் கனி கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, எல்லா காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. நேரத்தையும் காலத்தையும் தவற விட்டவர்கள் பின்பு அவர்கள் வெற்றியை நோக்கி நடந்த போதிலும் கூட அவர்களுக்காக அந்த வெற்றி காத்திருக்கவில்லை, வெற்றி கடந்து போகும். நான் மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வெற்றியினுடைய சூத்திரமே காலத்தை அறிதல் தான். நீங்கள் காலத்தை அறிந்தால் நிச்சயமாக வெற்றியின் உயரத்திற்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? போக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தன் தாயாரின் இடத்தில் சொல்லுவார், இன்னும் என் வேலை வரவில்லை. நம்முடைய இரட்சகர், நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்தபோது எதை எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவருடைய வேலையை அவர் அறிந்திருந்தார். அதனுடைய 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தன் சகோதரர்களிடத்தில் சொல்லும் போதும் என் வேலை வரவில்லை என்று சொல்வார். அதே நேரம் யோவான் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, பிதாவே வேலை வந்தது, உண்மையாகவே டைம் ஹேஸ் கம், வேலை வந்திருக்கிறது, செய்ய ஆயத்தமாயிருங்க. இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியதை நீங்கள் செய்து முடிங்க, காலத்தை தாமதப்படுத்தாதீங்க. செய்ய வேண்டியதை இந்த காலத்தில் நீங்கள் செய்யாமல் போனால் நிச்சயமாக பின் நாட்கள் நாம் வருந்த வேண்டியது இருக்கும். எதற்காக என்றால் நஷ்டத்திற்காக. நெப்போலியன் அவன் ஹெலினா தீவிலே 1820வது அந்த ஆண்டிலே அடைக்கப்பட்ட போது அவனிடத்தில் ஒரு சதுரங்கத்தை கொடுத்தார். இந்த சதுரங்கத்தை அவன் பெற்ற உடனே தனி ஒரு மனிதனாய் அந்த தீவிலே அவன் அதை வைத்து விளையாடி கொண்டே இருந்தான். அவன் அதை விளையாடி 1821 அவன் மரித்து போனான். பின் நாட்களில் அந்த சதுரங்கம் அது ஏலத்திற்கு விடப்பட்ட போது அதை வாங்கினவர் அதை சுற்றுமுற்றும் பார்த்தபோதுதான் அதிலே ஒரு ரகசிய குறியீடு இருந்தது. அது அந்த தீவிலிருந்து எப்படி தப்பிப்பது என்கிற ஒரு வழியை அங்கே அந்த குறியீடு அங்கே போட்டிருந்தது. அதை நெப்போலியன் பார்க்க தவறிவிட்டான். அநேகர் விளையாட்டாக தங்கள் வாழ்க்கையை நினைப்பதினால் உண்மையாகவே நஷ்டப்படுத்துகிறார்கள், தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறார்கள், வெற்றியை அடையாமல் போகிறார்கள். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் ஆகும். நாம் நம்முடைய காலங்களை சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். காலங்களை தவற விட்டவர்கள் அத்தனை பேரும் நஷ்டத்தையே அடைந்திருக்கிறார்கள். நம் காலத்தை நாம் அறிய வேண்டும். எரேமியா 8:7 சொல்றது போல, ஆகாயத்துள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். அவைகளெல்லாம் காலத்தை அறிகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய காலத்தை அறிய வேண்டாமா? மோசே சொன்னான், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். நாம் வாழுகிறது ஒரு வாழ்க்கை, அதில் நாம் வெற்றி அடைய வேண்டியவர்கள், நஷ்டத்தையோ தோல்வியையோ அடைய வேண்டியவர்கள் அல்ல. எழும்புவோம். காலமே சூத்திரம், வெற்றியினுடைய சூத்திரமே காலம்தான். அதை நன்கு அறிந்தவர்கள் வெற்றியின் உயரத்திற்கு கடந்து சென்றார்கள். நாமும் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி காட்சியை பார்த்த உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி.